ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? பனானா பேன்கேக் எப்படி செய்யலாங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான சாஃப்டான பனானா பேன்கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, மைதா மாவு 1 கப், வெண்ணிலா ஃப்ளேவர் 1 டேபிள் ஸ்பூன், அரை கப் பால், 2 வாழைப்பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம், இதை மட்டும் நீங்கள் அப்படியே அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 வாழைப்பழத்துக்கு 1 கப் மைதா, 2 முட்டை எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக டேஸ்ட்டாக பதமாக வரும். இப்போ நாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா நுரைச்சி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான பேன்கேக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரைச்சி வருது இல்லையா, இந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை மட்டுமே அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பனானா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நாம் அரைச்சதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டிஷ் மட்டும் எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் பனானா அரைக்கணும். முன்னாடியே அரைச்சி வச்சுட்டுலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. உடனுக்குடன் செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இது கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவர். எனக்கு பவுடராக தான் கிடச்சிச்சு, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எசன்ஸ் லிக்யூடாக இருக்கு இல்லையா, அது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன கட்டி கூட இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நாம் பால் சேர்க்க போகிறோம். பால் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். ஒரு தோசை மாவு பதத்துக்கு உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும்னு அதை வீடியோவில் காட்டல. ஆனால் நீங்கள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் திரும்பவும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்ல பதம் வரும். இந்த மாதிரி நல்ல தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பேன்கேக் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விடுங்க. ஏன்னா அப்போ தான் பேன்கேக் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இதில் ஒட்டாமலும் வரும். ஒரே ஒரு கரண்டி மிக்ஸ் மட்டும் நான் இதில் ஊற்றிருக்கேன். அதை நான் எதுவும் இலைக்கலாம் இல்லை, அப்படியே ஊற்றி வச்சோடனே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிச்சு. இது மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் குக் பண்ணாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் தீஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தீ அதிகமாகி
அது கருகிடும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நான் திரும்பவும் ஒரு இது ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணுங்கிறதுனால ஒரு கரண்டி மட்டும்தான் நான் ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கரண்டி நீங்கள் இப்படி மேலே தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னாலே அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து செட் ஆகிடும். அது மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா குக்காக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சைடு நல்லா குக்காகி வெந்திருக்கும், இந்த சைடும் அதேமாரி குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி விட்டு அழுத்தி விட்டுறாதீங்க. அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பஃப்னஸ் இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கு லேயர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரே லேயராக ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று பெருசு சின்னது அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் போட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 லேயர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இதில் நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறது. இது மாதிரி நல்லா தூக்கி மேலாப்பில் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது அப்படியே வலிஞ்சு அந்த தேனோட டேஸ்ட் நல்லா இறங்கும். அதுவும் இந்த சூட்டோடு நீங்கள் அதை செய்யும்போது நல்ல ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போது தேனை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வருது. வாழைப்பழம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஷ் பார்த்தோம், பனானா பேன்கேக். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.